முருகன் வந்து டாக்டர் கிட்ட கெஞ்சுறாரு, ப்ளீஸ் எப்படியாவது வந்துட்டு என் பாட்டியை வந்துட்டு இது சரி பண்ணி கொடுத்துருங்க, ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அந்த இது வந்துடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, வந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. எல்லாரும் வந்துட்டு அதனால அழுதுட்டுருக்க காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. வெற்றி வந்துட்டு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக டாக்டர் ரூம் போகிறாங்க. சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது இது பண்ணுங்கள் சார், பணம் தானே சார் ரெடி ஆகிடும் சார்ன்னு சொல்கிறாங்க. என்ன ஓசியில் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன இதுவாக வச்சுட்ருக்கோம், நாங்கள்லாம் எவ்வளோ லட்சம் கொடுத்து படிச்சிருக்கோம் தெரியுமா, அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் திருப்பி எடுக்க தேவையில்ல, சும்மா பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் தனவட்டாக பேசுகிறாரு. இதை கேட்டு வெற்றி செம்ம கடுப்பாயிட்டு அங்கேருந்து ஒரு இது எடுத்து அவர் கழுத்துக்கிட்ட வச்சுட்டு, ஒழுங்கு மரியாதையே இப்போ வந்து பண்ணுற இல்லை அவ்வளோதான், உனக்கு தான் வரும்னு சொல்கிறல, நீ வேணும்னே பணத்துக்காக இது பண்ணுறிய, ஒரு உயிரோட மதிப்பு தெரியாதா, இப்போ பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி மிரட்ட, இல்லை சார் பண்ணிடுறேன், ஒழுங்கு மரியாதையாக போய் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டரும் போயிட்டு அவங்க பாட்டியை ட்ரீட் பண்ணுறாரு, ஆப்ரேஷனும் நடக்குது. இங்கே எல்லாம் கரெக்டாக நடக்கும், டாக்டர் போயிட்டாரு, ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா வெற்றி வந்து அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணன் நல்ல வேளை நீ ஃபோன் எடுத்த, இந்த மாதிரி அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பணுமா, அது கொஞ்சம் நீ அமுச்சு விட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோதான் அமுச்சிடுறேன், அண்ணிக்கிட்ட சொன்னேன், ஆனால் அண்ணி தான் இன்னும் அனுப்பல இருக்கு, என்னன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் போய் லேப்டாப் எடுக்கிறாரு. உடனே மீனாட்சி வந்து நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பண்ண தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பேர் ஒழுங்கு மரியாதையாக போயிடு, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உயிரை காப்பாற்றதை விட்டு உங்கள்கிட்ட இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, தள்ளி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிடாரு. மீனாட்சி அப்படியே உடனே அழுது நடிச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கிட்ட வந்துட்டு நடிக்கிறாரு. உங்கள் அண்ணன் என்கிட்ட இப்போல்லாம் ரொம்ப ஆசை நடந்துக்கிறாரு, எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சனால ரொம்ப இதுவாக பண்ணுறாரு, நான் டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் நீ கரெக்டாக சாப்பிட்றல்ல, உனக்காச்சும் இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி நடிக்கிறாங்க. அண்ணன் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பொய்ன்னு தெரியாமல் இங்கே ஒரு பக்கம் ஆப்ரேஷனும் முடிஞ்சிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம், கண் முடிப்பாங்க, அப்போ போய் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. எல்லோரும் டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக வந்துட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க கண் முடிச்சிட்டாங்க அவங்கன்ட்டு. அப்புறம் எல்லோரும் போய் பார்க்குறாங்க. பாட்டி வந்துட்டு மாஸ்க் எடுத்துகிட்டு பேசுகிறாங்க, எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்கே என் பையனை காணோன்னு சொல்லி கேட்க, உடனே லக்ஷ்மி கண் கலங்கிறாங்க. அத்தை அவர் நம்மளை வீட்டுக்கு போயிட்டார் அத்தைன்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறேன், என் பையன் எதுக்குமே தீங்கு நினைக்க மாட்டானே, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல, என்ன பண்ணுறது, எல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்ல அவங்க பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. வெற்றி வந்துட்டு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்குறாரு. ஆனால் துளசி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது.